சிதறி கிடக்கும் உடல்கள், மரண ஓலங்கள் இவை எங்கோ பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானில் நடந்தவை அல்ல. தமிழகத்தின் தொழில் நகரமான கோவையில் நடந்த கொடூரம். வெடிச்சப்போ யாராவது உயிரிழந்தாங்களா? 6 பேர் இறந்தாங்க. உங்க கடையிலேயே 6 பேர் உங்க கூட ஒர்க் பண்றோம். துயரம் நடந்து முடிந்து 25 ஆண்டுகள் ஆனாலும் அதன் வடுக்கள் சற்றும் மறைந்துவிடவில்லை. திமுக ஆட்சி நடந்து கொண்டிருந்த பிப்ரவரி 14, 1998 ஆண்டு கோவை வர இருந்த பாஜக தலைவர் அத்வானி அவர்களை குறிவைத்து 20க்கும் மேற்பட்ட இடங்களில் வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டு 16 இடங்களில் வெடித்து சிதறியதில் 58 அப்பாவிகள் தங்கள் இன்னுயிரை இழந்தனர். 252 பேர் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் சிகிச்சை பெற வருவார்கள் என தெரிந்து கோவை அரசு மருத்துவமனையிலும் குண்டு வெடிப்பை நிகழ்த்தியிருந்தனர் மனித மிருகங்கள். என் காலடியில ஒரு வயசான அம்மாவுடைய உடல் வந்து கிடைக்கும். இந்த குண்டு வெடிப்பை நிகழ்த்திய அல் உம்மா என்ற அடிப்படைவாத இஸ்லாமிய இயக்கத்தைச் சேர்ந்த பாட்ஷா அப்துல் நாசர் மதானி, பாட்ஷா மகன் சித்திக் அலி உட்பட 168 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களில் பலருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. சாமானியத்தில் உட்பட